சேலம் வழக்கறிஞர் திரு மணிகண்டன், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். முதல்ல திரு மணிகண்டன், ஏன் சசிகலா அறிக்கை வெளியிட்டு அதிமுக ஆட்சிக்கு வரணும்னா ஒதுங்கி இருக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் இப்ப சொல்றார்? தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கங்க. கார்கேன்னு பேர் வச்சிருக்கிறதுனால நீங்க என்ன மல்லிகார்ஜுன கார்கே ஆக போறீங்க? அது ஒன்றும் கிடையாதுங்க. நீங்க இப்போ இன்னைக்கு கார்டில் போட்டிருந்தீங்க, அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அம்மாவா இல்லை சசிகலா ஜானகி அம்மா மாதிரியா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நிச்சயமா சொல்றேங்க, எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா அம்மா கிடையாது. சர்வ நிச்சயமா பார்த்தீங்கன்னா சசிகலா ஜானகி அம்மாவும் கிடையாதுங்க. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்குங்க, காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக நினைத்து தனது பொல்லாத சிறகை விரித்து ஆடியதாம் அப்படிங்கிற மாதிரி 2017 அம்மா அவர்கள் மறைந்த பின்பு அம்மா மாதிரியே ஹேர் ஸ்டைலை மாற்றிக்கிட்டு அம்மா மாதிரியே உடை அலங்காரம்லாம் சிகை அலங்காரம்லாம் பண்ணிக்கிட்டு அம்மா மாதிரி குளோனிங்காக இருக்கிறதுக்கு யார் முயற்சி பண்ணினாங்க அப்படிங்கிறது இந்த மக்கள் எல்லாருமே பார்த்தாங்க. கார்கே, நான் ஒன்று சொல்கிறேன் கார்கே, அன்று நீங்கள் சின்னம்மா, அம்மா என்ற பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு. இன்று நீங்கள் வெறும் வி.கே. சசிகலா, சிறை மீண்டவர், அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாதவர். அன்று அவர் சேலம் மட்டுமே அறியப்பட்ட வெறும் பழனிசாமி. இன்று பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் அறியப்பட்ட தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், தமிழகத்தின் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், எல்லாத்துக்கும் மேல அம்மா என்ன விரும்பினாங்களோ அந்த வழியில பிஜேபிக்கு எதிராக பல நிர்பந்தங்கள் பிஜேபி கொடுத்தா கூட அதை எதிர்த்து களமாடி கொண்டிருக்கின்றார். அம்மா என்னத்தை விருப்பப்பட்டாங்களோ கடைசி காலம் வரைக்கும் அதை நோக்கி தன்னுடைய அரசியல் ஒண்ணு இல்ல, இன்னைக்கு பொலிட்டிக்கலி ஒண்ணு இல்ல. ஆனா எடப்பாடி பழனிசாமி யார் தெரியுமா அப்படின்னு சொல்றீங்க, கரெக்ட். ஆனா அதே சசிகலாவை முன்பு கடுமையாக விமர்சித்தார். இன்னைக்கு திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் ஒதுங்கி இருக்கணும், அதிமுக ஆட்சி அமைக்கணும்னா ஜானகி அவர்கள் போல இருக்கணும் அப்படின்ற இடத்துல ஒரு சாஃப்ட் டோன் தெரியுது. இது சசிகலா அவர்கள் குறிப்பா அரசியல் சுற்றுப்பயணம் போறாருன்றப்போ இந்த வார்த்தைகள் ஏன் உதிர்க்கிறார்? அதாவதுங்க, காசி ராமேஸ்வரத்துக்கு சுற்றுப்பயணம் போகிற காலத்தில் அவங்க ஏதோ அரசியல் சுற்றுப்பயணம் போகிற அப்படிங்கிறப்ப ஒரு பெண்மணி அம்மா கிட்ட ரொம்ப மரியாதையோடு இருந்த சின்னம்மா என்று அழைக்கப்பட்டவர், அவருடைய வயோதிகம், இதெல்லாம் கருதி திரு எடப்பாடி பழனிசாமி உண்மையாலுமே உங்களுக்கு இந்த கட்சி மேல அக்கறை இருந்ததுன்னா சற்றே விலகி இருப்பில்லாய் சன்னிதானம் மறைக்குதாம் அப்படின்னு அந்த காலத்துல நந்தனாரை பார்த்து சொன்ன மாதிரி, அம்மா நீங்க அப்படியே இருங்க, இருந்து இந்த கட்சிக்கு நல்லது பண்ணுங்க. உங்க மேல கொலைப்பழி சொன்னார ஓ பன்னீர்செல்வம், அதையே கொஞ்சம் மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கங்க. உங்களுக்கு எதிராக தர்ம யுத்தம் பண்ணாரு ஓ பன்னீர்செல்வம், அவரை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கங்க. அம்மா கிட்ட கடைசி காலத்துல பாய்ஸ் கார்டன்ல சேர்றப்ப என்ன கண்டிஷன் எழுதி கொடுத்தீங்க கடிதத்துல, நான் ஒருபோதும் இனி அரசியலில் ஈடுபட மாட்டேன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிட்டு கண்ணியத்தோட இருங்கம்மா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு நல்ல, அதாவது ஒரு முதுபெரும் தலைவரா அந்த இடத்துல மாறி கண்ணியத்தோட பதில் சொல்லியிருக்கார். இப்போ திரு தனியரசு அவர்கள்ட்ட ஏன் சசிகலா அவர்கள் விலகி இருக்க கூடாது, 2021 நான் விலகி இருக்கேன் அப்படின்னாரு, இன்று வரவேண்டிய தேவை என்ன ஏற்பட்டது? இன்னைக்கு அதிமுக இருக்கு, திரும்ப ஆட்சி அமைக்கணும்னா சசிகலா அவர்கள் விலகி இருப்பதான உசிதம், அதை எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. இப்ப எங்க வழக்கறிஞர் சேலம் மணியனுடைய சொன்ன மாதிரி எடப்பாடிக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு எடப்பாடிய அவர் சொன்ன மாதிரியே இந்த தமிழ்நாடு அல்லது இந்தியா உலகம் முதலமைச்சர் இவ்வளவு அடையாளம்லாம் சொல்லி புலகாங்கிடப்பட்டார் எங்க மணியன். அந்த அந்த உலகத்துக்கு எடப்பாடிங்கிற ஒரு சிற்றூரில் செல்வம் படைத்த எடப்பாடியை உலகத்தை அடையாளம் காட்டிய ஒரு மாபெரும் அரசியல் ஆளுமை. புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பெருநம்பிக்கையை பெற்று 32 ஆண்டு காலம் நிலராக இருந்து உயிராக இருந்து இயக்கத்தையும் அம்மாவையும் காத்தவர் சின்னம்மா. அப்படிப்பட்ட சின்னம்மா அவர்கள் தான் எடப்பாடியை அடையாளப்படுத்தினார். இப்ப மறுபடியும் எங்க மணிகண்டன் சொல்றார், அதாவது அம்மாவிடம் கடிதம் கொடுத்து விட்டு எப்படி அந்த நிலையில் இருந்தீர்களோ அதே போல நீங்க இருக்கிறதான் எடப்பாடி சொல்றாருன்னு சொல்றாங்க. அப்படின்னா புரட்சி தலைவி அம்மா மறைந்த பிறகு ஏற்கனவே புரட்சி தலைவி அம்மா அவர்களிடம் என்ன கடிதம் எழுதியீர்களோ அந்த நிலையிலேயே நீங்கள் இருங்கம்மா, நாங்க எல்லாம் கட்சியை பார்த்துக்கிறோம் ஆட்சியை பார்த்துக்கிறோம்னு எடப்பாடி சொல்லல. இந்த 2500 பொதுக்குழு உறுப்பினர்கள் சொல்லல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற 1.5 கோடியோ அல்லது 2 கோடி அல்லது இவர் எடப்பாடி சொல்ற மாதிரி 2,40,00,000 உறுப்பினர்கள் சொல்லல. அப்ப எல்லோருமே என்ன சொன்னாங்க, அம்மா சின்னம்மா வந்துதான் இந்த கட்சியை காப்பாற்றணும்,
சின்னம்மா அவர்களால் இந்த அரசை ஆட்சியை காப்பாற்றணும், தொண்டர்களை காப்பாற்றணும், வழி நடத்தணும், புரட்சி தலைவர் அம்மாவின் கனவை நனவாக்குகிற ஒரு வலிமையான அன்று ஒரு காலம் இருந்தது சார், ஆட்சியை தக்க வைக்க. குறிப்பா கூவத்தூர்ல நீங்க உட்பட எல்லாரும் தான் இருந்தீங்க. ஆனா இன்று அந்த சசிகலா இல்ல, இன்று அவர் வி.கே. சசிகலா. இன்று எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர். வித்தியாசம் இருக்குல்ல? ஆமாங்க, நான் தவறு சொல்லல. நாங்க மாற்றி பேசல, ஒரே மாதிரி தான். நாங்க ஒரே நிலையில தான் இருக்கிறோம். ஒரு நன்றி அல்லது விசுவாசம், கட்சிக்கு யார் தியாகம் செய்தார்கள், நமக்கு யார் பதவியை தந்தார்கள், இந்த கட்சியை யார் ஆட்சியை சிந்தாமல் ஒப்படைத்தார்கள், புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு இணையாக யார் இன்ப துன்பத்துல பங்கெடுத்தாங்க, யார் சிறை சென்றார்கள், சிறை செல்வதற்கு எது காரணமாக இருந்தது, நாம் ஆட்சியை ஒப்படைத்து விட்டு சிறை செல்லுகிறார், சிறை சென்று துன்பத்திலும் வேதனையிலும் இருக்கிற சின்னம்மாவை காப்பாற்றுவதற்கு பதிலாக யார் சிறைக்கு அனுப்பினார்களோ அந்த சக்தியோடு டெல்லியோடு கைகோர்த்துக் கொண்டு அண்ணாமலை சொன்னதை போன்று பச்சை துரோகத்தை யார் செய்தார்கள்? எடப்பாடி தான் செய்தார். எடப்பாடி சின்னம்மா அவர்களுக்கு மட்டும் பச்சை துரோகத்தை செய்யவில்லை, மோடி அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒன்றிய அரசுக்கும் பச்சை துரோகத்தை செய்து விட்டார். அப்படிங்கிறதா இப்ப நம்ம வலிமையா அந்த குற்றச்சாட்டு. ஒரே ஒரு நிமிஷம், உங்க வீடியோல இடைஞ்சல் இருக்கு. திரு மணிகண்டன், எடப்பாடி இன்று துரோகம் செய்து விட்டு பேசுகிறார், சசிகலாவுக்கும் துரோகம் செஞ்சுட்டு இன்னைக்கு நீங்க யார் தெரியுமா அப்படின்னு பேசுறாருன்ற பார்வை எடுக்கிறார். கார்கே, அதுக்கு முன்னாடி அண்ணன் தனியரசுக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் அவர் ஒன்று மறைச்சிட்டு பேசுறாரு. அதை சொல்லிடுறேன். 89 ஜானகி அணி ஜெயலலிதா அணி ரெண்டா பிரிஞ்சிருந்தப்ப சேவல் சின்னத்தில் நின்று அம்மாவோட முகத்தை காமிச்சு, தன்னுடைய முகத்தை காமிச்சு எம்எல்ஏவா தேர்வு செய்யப்பட்ட ஒரு எடப்பாடி பழனிசாமி. அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அரசியல் முகம், அரசியல் முகவரி கொடுத்தது அப்படிங்கிறது அம்மாவோ ஒழிய வேற சின்னம்மான்னு சொல்லிக்கிட்டு அம்மா மாதிரியே மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்த வேற எந்த குளோனிங்கும் இல்லை அப்படிங்கிறத முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ரெண்டாவது, அண்ணன் தனியரசுகிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு பதவி கொடுத்த உங்கள் மீது கொலைப்பழி சுமத்தியது யார்? பதவி கொடுத்த உங்களுக்கு எதிராக தர்ம யுத்தம் என்ற கர்மாந்தர யுத்தத்தை செய்தது யார்? தினகரனின் கையை பிடித்து முறுக்கி என்னிட ராஜினாமா லெட்டர் வாங்கினார் அப்படின்னு உங்க மேல கொலைப்பழி சுமத்தின பன்னீர்செல்வத்தை வேணா நீங்க துரோகின்னு சொல்லாம எடப்பாடி பழனிசாமி அன்று அந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவங்களுடைய நெருக்கடி காரணமா அவங்களும் ஒரு காரணமா இருந்தாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்ல சார், சசிகலா இல்லாம எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாரா முதலமைச்சரா? சார் அது ஒரு கேள்வியே கிடையாது. அந்த நேரத்தில் அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. அவங்க மாத்திரம் இல்லை, அவங்க ஒரு கருவியா இருந்தாங்க. ஆனா அன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்காம இருந்திருந்தா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆயிருக்க முடியுமா? சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே ஏகமனதா எடப்பாடி பழனிசாமி தான் கட்சியை வழிநடத்துவார் அப்படின்னு இருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அம்மா கிட்ட இருந்தது. அம்மா அவர்கள் அளித்த பதவியோ ஒழிய சசிகலாவிற்கும் அதற்கும் சான் முளம் கூட சம்பந்தம் கிடையாதுங்கிறத தெளிவா புரிஞ்சுக்க சொல்லுங்க. அவங்க இப்ப இருக்க வேண்டியது காசி ராமேஸ்வரம்னு எங்கேயாவது சுற்றுப்பயணம் போக சொல்லுங்க. அதிமுக நல்லா ஜெயிக்கணும்னு பழைய பாசத்தோட வேண்டிக்க சொல்லுங்க, வேலைக்கு நிக்க சொல்லுங்க. உள்ள இடம் இல்ல, ஆட்டம் க்ளோஸ், கதம் கதம். ஒரே நிமிஷம் திரு தனியரசு, நீங்க உட்பட எல்லாரும் தான் கூவத்தூர்ல தேர்ந்தெடுத்தீங்க. ஆனா அதுக்கு சசிகலா மட்டுமே காரணம்னு சொல்ல முடியுமா? அவங்க இல்லைன்னா ஒருவேளை எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்திருந்தா? இது இன்னும் நீங்க எடப்பாடி எங்க மணிகண்டன் என்ன சொல்லுவாங்க தெரியுமாயா? அதாவது புரட்சி தலைவி அம்மா இல்லைன்னா கூட எடப்பாடியுடைய இந்த வளர்ச்சியை யாரும் தடுத்திருக்க முடியாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல வெற்றிக்கு துணை நின்றது புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு. எடப்பாடி இல்லைன்னா அதிமுக ஆட்சிக்கு வந்திருக்காருன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு புரட்சி தலைவரை விட, புரட்சி தலைவி அம்மாவை விட செல்வாக்கு பெற்றவர் எடப்பாடி. மாபெரும் சாணக்கியர், மிகப்பெரிய ராஜவேந்திரன் எல்லாம் யாரு பட்டம் சூட்டுதான் எடப்பாடிக்கு? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற வரைக்கும் சொன்னீங்க. தேர்தலில் ஒரு தேர்தலிலாவது வெற்றி பெற்று இருக்கிறார் எடப்பாடி. அது மட்டும் இல்லையா, இப்ப நம்ம தலைக்கே இன்னைக்கு தந்தி தொலைக்காட்சி என்ன சொல்றோம் நம்ம, அதாவது புரட்சி தலைவி அம்மாவா இபிஎஸ், ஜானகி அம்மாவா சின்னம்மா. ஆனா இன்னைக்கு இப்ப எடப்பாடி புரட்சி தலைவி அம்மாவும் இல்லை. ஏன்னா 1989 கட்சி பிளவுபடுகிறது. ஜானகி அல்லது அம்மா, ஜானகிலேயே அம்மாவுடைய இரட்டை புறா சேவல். இரட்டை புறா தோற்றுவிட்டது ஒரு சட்டமன்ற உறுப்பினர். 26 இடங்களுக்கு மேல சேவல்கள் வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவராக புரட்சி தலைவி அம்மா 27 இடம் 2 இடம் 27 வாக்குகளை பெற்று மக்களும் தொண்டர்களும் புரட்சி தலைவி அம்மாவை ஏற்றுக்கொண்டதனால் ஜானகி அம்மா அவர்கள் பெருந்தன்மையோடு ஒப்படைத்து விட்டு விலகி சென்றுட்டார். எடப்பாடி எந்த இடத்துல தனித்து நின்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினாரு? நீங்க ரெட்டரையிலே ஜெயிக்க முடியல.
ஐயா கார்கேயா இரட்டை இலையாலேயே வெற்றி பெற முடியாத எடப்பாடி சேவல் சின்ன மாதிரி இங்க யாராவது ஒரு சின்னத்தை கொடுத்துருந்தா எடப்பாடி என்ன கதையா இருக்கு பாருங்க. ஆகவே எடப்பாடி ஜெயலலிதா அம்மா இல்ல, புரட்சி தலைவர் அம்மா இல்ல. ஆகவே ஜானகி அம்மாவுக்கு விட கூடுதலாக புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு இந்த கட்சிக்கு தியாகம் செய்தவர் சின்னம்மாங்கிறதுனால சின்னம்மாவை அவ்வளவு இலகுவாக கடந்து விட்டு பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி கட்சியை நடத்தினால் 10 தோல்வி 11வது தோல்விக்கும் அங்கீமாகிறார் எடப்பாடி என்கிறதுனால சின்னம்மா அடுத்த அரசியலுக்கு வர்றாங்க, சுற்றுப்பயணத்தை மேற்கொள்றாங்க, இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதை நம்ம வரவேற்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.